highest household debt or liability countries in the world. Report release ஆயிருக்கு 2026. இந்த ஹவுஸ்ஹோல்டு டெட்டு, அதாவது குடும்பங்களுடைய கடன். எதுக்கு ஹவுஸ்ஹோல்டு லோன் வாங்குறாங்க? ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், ஜுவல் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோன் வாங்குறாங்க. இந்த லோன் பர்சன்டேஜ் ஜிடிபியில் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் சேவிங்ஸ் கெப்பாசிட்டி குறையும். ஸோ இந்த டாப் 10 கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிஸ் வந்து ஹவுஸ்ஹோல்ட் டெட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு பார்ப்போம். அது நம்பர் 1 இருக்குது சுவிட்சர்லாண்ட். அந்த ஹவுஸ்ஹோல்ட் டெட் டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்னா 125% இருக்குது. அது நம்பர் 1 இருக்குது. அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா 112% இருக்குது. கனடா 100% இருக்குது. கனடாவுக்கு அடுத்து நெதர்லாண்ட் 93%, அடுத்து நியூசிலாண்ட் 90%. அதே யூகேன்னு பார்த்தீங்கன்னா 76% இருக்குது. யூஎஸ்ஏ 69% இருக்குது. ஜப்பான் 61% இருக்குது. ஃப்ரான்ஸ் 9% இருக்குது. அதே மாதிரி சைனா 58% இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் 45.5% இருக்குது. அப்போ அந்த ஜிடிபி வந்து ஹவுஸ்ஹோல்டு டெட் டு ஜிடிபி கம்மியாக இருக்கிறதுனால சேவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. See you.